ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் பாறை மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு மீனை கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கு, புளி கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி, பூண்டு, ஒரு தேங்காய்ச்சில், சின்ன வெங்காயம். இப்போ இது வந்து மசாலுக்கு அரைக்கிறதுக்கு எடுத்து வதக்கிடுவோம். மசாலா அரைக்க ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தேங்காய்ச்சில், பூண்டு, தக்காளி, ஜீரகம் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டு அரைப்போம். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து அரைச்சி எடுத்துக்கிடுவோம். மசாலா ஆறி அரைக்கங்குள்ளையும் நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிக்கிடுவோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போ இது கூட வெங்காயம் போட்டு வதக்கிடுவோம். இப்போ மசாலா அரைக்க 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இதை வச்சு அரைச்சி எடுத்துக்கிடுவோம் பேஸ்ட் மாதிரி. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாவும் அரைச்சி எடுத்தாச்சு. இதை உள்ளே ஊற்றி நல்லா வதக்கிடுவோம். மசாலா வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே புளி தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீன் துண்டுகளை ஒன்றுனா உள்ளே போட்டு இறக்கிடுவோம். மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு இறக்கிடுவோம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு மீன் நல்லா வெந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.